ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான முட்டைப்பொடி மாஸ் தான் செய்ய போகிறோம். ரொம்ப எளிமையாக ரொம்ப கொஞ்ச நேரத்தில் செய்யக்கூடிய இந்த முட்டைப்பொடி மாஸ் வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். ரசம் சாதம், சாம்பார் சாதம்னு இந்த மாதிரி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த முட்டைப்பொடி மாஸ் எப்படி பண்ணுறலான்னு பார்க்கலாம். முட்டைப்பொடி மாஸ் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் குட்டி குட்டியாக நறுக்கின பூண்டு, குட்டி குட்டியாக நறுக்கின இஞ்சி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுடலாம். இன்னும் நம்ம வந்து வெங்காயத்துக்கு உப்பு சேர்க்கலை. நல்லா வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கினா சரியாக இருக்கும். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து ஒரு முட்டை சேர்க்க போகிறேன். ஏற்கனவே முட்டையை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே கலந்து விடாதீங்க. சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் கலந்திங்கன்னா தான் இந்த மாதிரி வரும். இல்லைனா ரொம்ப குட்டி குட்டியாக ஆகிடும் முட்டைலாம். இந்த மாதிரி பண்ணும்போது சாப்பிட வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டு நல்லா இது உதிரி உதிரியாக வர வரைக்கும் நம்ம வேக வச்சிட்டோன்னா சூப்பராக இந்த மாதிரி முட்டைப்பொடி மாஸ் தயாராகிடும். இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து கூட நம்ம பரிமாறலாம். நான் ஆனால் இன்றைக்கி சேர்க்கலை. இந்த முட்டைப்பொடி மாஸில் ரைஸ் போட்டு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.